முக்கிய காரணம் இளைஞர்களை அரசியல் களத்துல அவங்க ஏத்துப்பாங்க. இளம் பெண்களை ஆகட்டும், இளைஞர்களை ஆகட்டும் அரசியல் களத்துல அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா விஜய் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நாங்க வந்துட்டு மாற்றம் கொண்டு வரோம் அப்படின்னு அவர் டயலாகா சொன்னதை நம்பி வந்துட்டு நிஜம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஜாயின் பண்ணதுதான். அதுக்கப்புறம் மக்கள் பணி செய்யறதுக்கு நிறைய தடங்கள், கள அரசியலுக்கு விடவே இல்லை. ஆனா அதுதான் அவங்க டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருந்தது. வைஷ்ணவி கள அரசியலுக்கே வரல அப்படின்னு ஈஸியா முடிச்சிட்டாங்க. வைஷ்ணவி மட்டும் இல்ல, வைஷ்ணவி மாதிரி இருக்கிற எஃபிஷியன்டான இளைஞர்கள் அரசியல் களத்துல வளரக்கூடாது அப்படிங்கறதுதான் தாவேகா நிர்வாகிகள் நினைச்ச ஒரு விஷயம். அது மாவட்ட கழகத்துல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்போட போய் சேர்ந்து அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா, லூஸ் மாதிரி முடிவெடுத்து வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறமாவது நீங்க சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பர்டிகுலரா எதுவுமே இல்லைன்னா, நான் சின்ன பொண்ணா இருந்த டைம்ல அவருக்கு கொஞ்சம் பூம் இருந்தது. அவர் எப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பொதுவாக கேர்ள் ஃபேன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதா இருந்தது. பசங்க எல்லாருமே அஜித் ஃபேன்ஸா இருந்தாங்க நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதெல்லாம். அதனால அஸ் அ கேர்ளா வந்துட்டு அவங்க கொடுக்குற ஒரு பூம்ல ஓ நல்லா பண்றாரு அப்படிங்கிற மீம்ஸ், அந்த மார்ஃப் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நான் டிஎம்கேவை விமர்சனம் பண்ணும்போது தாவேக்கால இருந்து எனக்கு எதுவுமே வந்து கொஸ்டினும் புரியறதுல பதிலும் தெரியறதில்ல. அதனால என்னவோ வந்துட்டு ஒரு ஆபாச வார்த்தை போட்டா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், நாங்க பதிலடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க.